மார்க்கெட்ல எரர் கேண்டில ஃபைண்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இருக்கு ஓகேவா? அதுல ரொம்பவுமே சிம்பிளான பேசிக் பேட்டர்ன பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேக்ஸிமம் இத யாரும் டிரான்ஸ்பரண்டா சொல்ல மாட்டாங்க. பட் இது உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு சிங்கிள் கேண்டிலா தான் சொல்றேன் ஓகேவா? ஒரு பையரோ, ஒரு செல்லரோ அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு செல்லரோ, ஒரு பையரோ கரெக்ட்டான ஒரு வரிசையில இருந்தா தான் அது ஒரு பேட்டர்ன்னு சொல்றோம். அதுல வரக்கூடிய ஒரு பேசிக்கான குட் பேட்டர்ன் தான் இந்த பியரிஷ் என்கல்ஃபிங். ஒரு கேண்டிலோட ஸ்டார்ட்டிங் ப்ரைஸை அடுத்து வரக்கூடிய சேம் பேட்டர்னாக இருக்கக்கூடிய கேண்டில் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணுது இல்லையா, இதை தான் வந்துட்டு நாம வந்து என்கல்ஃபிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்ல எப்படி நம்ம எரர் கேண்டில் ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். பையர் கேண்டிலும் ஒரு செல்லர் கேண்டிலும் இருக்கு. இதுல இந்த பையர் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு டவுன்ல ஒரு விக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப் போயிருக்காங்க. இங்கே ஒரு அப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு ஓகேவா? இப்போது அடுத்து வரக்கூடிய சேம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு செல்லர் கேண்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதிலிருந்து கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு டாப்பில் ஒரு விக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டவுன் போயிருக்காங்க. டவுன் போயிட்டு இந்த இடத்துல ஒரு விக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கு ஓகேவா? இப்போ இதில் எங்கே என்கல்ஃபிங் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பையர் கேண்டிலோட ஸ்டார்டிங் ப்ரைஸில் இந்த செல்லர் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இதோட க்ளோசிங் ப்ரைஸில் இருந்தும் இந்த செல்லர் கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்தும் இந்த செல்லர் கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் இந்த இடத்துல கூடனாலும் இந்த ஸ்ட்ரிக் வந்து ஓப்பன் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக டவுன் போகும். என்கல்ஃபிங்குக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்கில் இருக்கிற மாதிரி ஒரு எரர் கேண்டில் தான் வரும். அந்த எரர் கேண்டில் வந்துட்டு ஹைட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பையரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லர்னு ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். செல்லரில் அந்த எரர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம பையர்னு ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா? சிம்பிள் லாஜிக் தான், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்கல்ஃபிங் நடக்குது, பியரிஷ் என்கல்ஃபிங் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எரர் கேண்டில் வந்து இந்த எரர் கேண்டில் வந்து பையராக இருந்துச்சு அப்படின்னா நான் செல்லர் கேண்டில் போக போகிறேன். அது செல்லர் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நான் பையர் ட்ரேடிங் பிளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பையர் வந்தால் நான் செல்லர் போக போகிறேன், செல்லர் வந்தால் பையர் போக போகிறேன். இந்த எரர் கேண்டில் தான் என்னோட நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ட் ஓகேவா? சிம்பிள் தான். புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் எப்படி வரும் அப்படின்னா, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸையும் சரி, இதோட க்ளோஸ் ப்ரைஸையும் சரி, நம்மளோட இந்த பையர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு என்கல்ஃபிங். இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து நமக்கு ஒரு எரர் கேண்டில். அந்த எரர் கேண்டில் வந்து பையராக இருந்தால் நான் செல்லர் போக போகிறேன், செல்லராக இருந்துச்சுன்னா பையர் போக போகிறேன், அவ்வளோதான். என்னோட ட்ரேடை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த எரர் கேண்டில் வந்து எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்கல்ஃபிங்கை வச்சு நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜிகளும் நமக்கு தேவைப்படும் ஓகேவா? இதை வந்து நான் உங்களுக்கு இன்னும் சீரியஸான லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு, புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஒரு எரர் கேண்டில். அதுக்கப்புறம் வந்து எரர் கேண்டில் வந்து பையராக வந்து நான் செல்லர் போக போகிறேன்னு சொல்லியிருக்கேன், செல்லராக வந்துச்சுன்னா நான் பையர் போக போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இதில் எனக்கு செல்லர் வந்திருக்கு, நான் பையர் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு ஓகேவா? இது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், இங்கே வந்து ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் மார்க் பண்ணிட்டேன். அது போக எனக்கு இந்த என்கல்ஃபிங்கும் கரெக்டாக அமைஞ்சதுனால இங்கே பாருங்கள், எனக்கு எரர் கேண்டில் வந்து செல்லில் போயிருக்கு. ஸோ நான் வந்துட்டு பைக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா? இப்போ இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே மார்க் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஹரிசாண்டல் லைன் வச்சு மார்ஜின்ஸ் எல்லாமே நீட்டாகவே மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியும் வரும்போது எனக்கு இந்த என்கல்ஃபிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணி என்னோடய ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது சிம்பிள் தான் கைஸ். இது வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான்.
ஓகே, இப்போ அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மெத்தட் தான், அதே என்கல்ஃபிங் மெத்தட் தான். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. அது போக நான் மார்க்கெட்டையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஹரிசாண்டல் லைன் வச்சு நம்மளோட விக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நீட்டாக மார்க் பண்ணி வச்சுருந்தோம்னு சொல்லும்போது சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எரர் கேண்டில் வந்து செல்ல போயிருக்கு. ஸோ நான் வந்து பையர் ஆப்ஷனில் என்னோடய ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளாகவே ட்ரேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரேட் பண்ணும்போது ஒரு மினிமம் அமௌண்ட்டில் போட்டு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்து இந்த என்கல்ஃபிங் மெத்தட் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு நீங்கள் பார்க்காம இதை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும், நீங்கள் வந்துட்டு ஓகே ஒரு என்கல்ஃபிங் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து வரக்கூடிய எரர் கேண்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அது லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்மளோட ப்ரெடிக்ட் வந்து எல்லாமே 90% தான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒரு ஒர்க்கிங் இதில் இருக்கும். மற்றபடி வந்துட்டு நம்மளோட நாலேஜ் தான். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு அனலைஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ட்ரேடிங் வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம்தான். நம்மளோட நாலேஜ் நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து நம்ம கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம். ஸோ கவனமாக பண்ணுங்கள். அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்பா டவுனா எல்லாமே கிளியராக ஒரு அனலைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுமா, எரர் கேண்டில் எப்படி இருக்குது, இன்ஸ்டியூட்டோட அந்த ஒரு ஒர்க் எப்படி இருக்குன்னு எல்லாமே நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுக்காக ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மியான அமௌண்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். ஓகே நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி நம்ம வந்து நம்மளோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் ஈஸி தான். நாலேஜை வளர்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஏர்னிங் வெல்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே என்கல்ஃபிங் மெத்தடை வச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லைன் அப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். தேங்க்யூ.